வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 ஆகிய வேத வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் இன்றைக்கு தேவ ஆலயத்தில் ஆராதிக்கிற நீங்களும் நானும், பிரைஸ் தி லார்ட், தேவன் இளைப்பாறுதலை வனாந்தரத்திலே பட்டயத்துக்கு தப்பினவர்கள், அவர்களுக்கு தேவன் இரக்கத்தை வெளிப்படுத்தினாராம். அவர்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பகல் வேளையில ஒரு இளைப்பாறுதலை தருகிற தேவனை நோக்கி ஜெபிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய் நீங்களும் நான் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பூமியில் அது நிரந்தரமானது அல்ல. ஒரு நாளைக்கு வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வரும். ஆனால் முடிவுக்கு பின் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு, வேத வசனத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஒரு வேலை செய்தா அதற்கு சம்பளம் உண்டு. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையை உண்மையாய் ஜீவித்தால் அதுல ஒரு இளைப்பாறுதலும் உண்டு. அல்லேலூயா. வேலை செய்கிறதற்கு சம்பளம் கிடைப்பது போல பூமியில வாழும் போது கர்த்தருக்கு உண்மையாய் நாம் வாழ்ந்தால் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு தானமாய் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நாம் ஒரு மனுஷன் ஆத்மீக வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறானோ, எவ்வளவு அதற்கு கிரயம் செலுத்துகிறானோ, எவ்வளவு அதிகமாய் தெய்வ சமூகத்திலே மன உறுதியோடு நிர்விசாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு இதை அனுபவிக்க முடியாது. அலட்சியமாய் அனுபவிக்கிறவர்களுக்கு இதை சுதந்திரிக்க முடியாது. ஏனோ தானோ என்று வாழ்ந்து கடமைக்காய் சர்ச்சுக்கு வருகிறவர்களுக்கு இதை அனுபவிக்க முடியாது. உண்மையாய் தெய்வ சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிக்கிற, தரித்திருந்து ஆராதிக்கிற, தரித்திருந்து கர்த்தரை உயர்த்துகிற தெய்வ பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கைகளை தட்டி இந்த பகல் வேளையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இளைப்பாறுதல் என்று சொல்வது அது சாதாரணப்பட்டதல்ல. அது ஒரு விலையேற பெற்றது. அதற்கு யாருமே கிரயம் கொடுத்து செய்ய முடியாது. இளைப்பாறுதலை உங்க பணத்தை வச்சோ, உங்க பொருளை வச்சோ, உங்க சொத்து சுகத்தை வச்சோ, உங்க படிப்பு அல்லது நீங்க உயர் கல்விகள் படித்ததுனால இந்த இளைப்பாறுதலை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. சுத்தமா ஒண்ணு சேவ் பண்ணனால, முகத்துல ஒரு முடியும் இல்லாம ஒண்ணு சுத்தம் பண்ணனால, எல்லாம் வெள்ளை வெள்ளையும் போட்டதுனால, இந்த தாலியும் நூலும் மாற்றினதுனால அது இந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலர் நினைக்கிறது 6 நாளும் அடிச்சு பொழிச்சு வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பைபிளையும் மார்போட சேர்த்து பிடிச்சிட்டு அப்படி போகிறதுனால இந்த இளைப்பாறுதலை அனுபவிக்கலாம் என்று சொல்லி, இல்லை ஆத்மாவே, நீ ஏமாந்து போயிராத. ஏமாந்து போவதற்கு முன்ன இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் இந்த இளைப்பாறுதலை உனக்கு அனுபவிக்க முடியும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏமாந்து போகாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, ஓ அந்த பாஸ்டர் சொன்னாரு 15 நாளத்தையில அந்த நன்மை கிட்டும். நன்மை கிட்டுனதுனால உனக்கு அது இளைப்பாறுதலுக்கு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். நன்மை இந்த பூமியில நமக்கு அனுபவிக்க அது தேவை. வண்டி நமக்கு தேவை. அவங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கர்த்தர் நமக்கு தரணும்னு நினைச்சது ஏற்ற வேளையில தருவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அப்படித்தான் விசுவாசிகள் இருக்கணும். அவங்க சொன்னதுனால கிடைச்சும் நல்ல, கர்த்தர் முன்குறித்ததுனால கர்த்தர் எனக்கு தந்தாருன்னு நினைக்கணும். ஆகையினால தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணவும் கூடாது. ஆமா,
தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணவும் கூடாது. அதே சமயம் நமக்கு மறைவிக்கப்பட்டதை அவர்களால் வெளிப்படுத்தும் போது நாம் அவர்களை எல்லாம் உயர்த்த வேண்டியது, வெளிப்படுத்தின கர்த்தரை உயர்த்த வேண்டும். 2 கைகளை மரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை மாத்திரம் நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரே, தீர்க்கதரிசிகள் சொல்லலாம், அதை விட தீர்க்கதரிசியை உருவாக்கின அந்த தெய்வம் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆகையினால இளைப்பாறுதல் என்பது அது சாதாரணப்பட்டதல்ல, அது அசாதாரணப்பட்டது. இயேசு சொன்னார், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ யார் யாருடைய வாழ்க்கையில் வருத்தங்கள், சஞ்சலங்கள், மனக்கலக்கங்கள், பிரச்சனைகள் இருக்கிறதோ நீங்கள் வர வேண்டியது இயேசுவினிடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு விடுதலைக்காக, சுகத்துக்காக, சமாதானத்திற்காக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை வேளையில இயேசுவின் பாதத்தை நீங்கள் தேடினால் உங்களுக்கு விடுதலையும் உண்டு, சமாதானமும் உண்டு, சந்தோஷமும் உண்டு, இளைப்பாறுதலும் உண்டு. அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஒன்னு வாசிங்களேன் அந்த வசனத்தை, சத்தமா வாசிக்கணும், வாசிங்க. வருத்தப்பட்டு. அப்போ வாழ்க்கைக்குள்ளால வருத்தம் இல்லாத மனுஷன் எவருமே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னால இருக்கிற ஊழியக்காரனாகிய எனக்கும் பல வருத்தங்கள், சூழ்நிலைகள் மாறி வரும்போ வருத்தங்கள் வரும். இதே போல மனுஷனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் வருத்தங்கள் வரும். நம்ம தேட வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்போ வருத்தம் வாழ்க்கையில் வந்தால் பாரம் நம்மை குடிகொள்ளும். பாரம் நமக்குள் குடிகொண்டால் நமக்கு சரியாய் ஜெபிக்க முடியாது, சரியாய் ஆராதிக்க முடியாது, சரியாய் கர்த்தரை என்ன செய்ய முடியாது, உயர்த்த முடியாது. பாரம் ஒரு மனுஷனுக்குள்ள குடிகொள்ளுமானால், ஆத்ம பாரம் குடிகொண்டால் நித்திய ஜீவனிலே அதன் பலனை அனுபவிப்போம். ஆனால் இம்மைக்குரிய பாரம் ஒரு மனுஷனை அமுக்குகிறது என்று சொன்னால் அவர்கள் இந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியாது. ஆகையினாலதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. வாழ்க்கையில பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறீர்களானால் இன்று இந்த காலை வேளை இந்த வசனத்தை கேட்கும் போது தெய்வ சமூகத்துல கடைசியாய் ஜெபிப்பதற்கு ஒரு வேளையை ஒதுக்கி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம். எந்தெந்த பாரம் உங்க தலைக்குள்ளால இருக்கிறதோ, மனதில் இருக்கிறதோ, நாள்பட்ட பாரங்கள், நாட்பட்ட பாரங்கள், மாதங்களாய் சுமந்து வருடங்களாய் சுமந்து கொண்டு இருக்கிறீர்களானால் அதை இன்று இந்த காலை வேளை தேவ ஆலயத்தில் ஆண்டவருடைய பாதத்திலே ஒன்று இறக்கி வைத்து நீங்கள் போனால் உங்களுடைய மனது லகுவாகும், உங்க மைண்ட் ஃப்ரீ ஆகும். உங்களுக்கு இன்னும் அதிகமாய் துதிக்க, இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் ஆராதிக்க உங்களுக்கு அந்த ஒரு உணர்வுள்ள ஆவி உள்ளால இருந்து எப்போது வேலை செய்து கொண்டே இருக்கும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இல்லாம ஏதோ பாரத்தை சுமந்து கொண்டு, ஏதோ வருத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து கொள்ளுகிறதுனால நமக்கு நம்ம எதிர்பார்த்த அளவு வேதத்தை என்ன செய்ய முடியாது, வேதத்தை என்ன செய்ய முடியாது, உங்களால வாசிக்க முடியாது. நீங்க வாசிப்பீங்க, ஆனா வாசிக்கிறதனுடைய கருத்தை, அதனுடைய ஆழத்தை உங்களுக்கு என்ன செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? வேதத்தை வாசிப்பீங்க, இதனுடைய கருத்தை உங்களுக்கு உணர முடியாது, இதனுடைய கருத்தை நமக்கு தியானிக்க முடியாது. இதனுடைய ஆழத்தை அறியாமல் இருந்தால் ஆண்டவரிடத்துல முழங்கால் படி போட்டு கேட்கணும். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. சீஷர்கள் கேட்டாங்களே, வருத்தத்தோடு பாரத்தோடு இருந்த சீஷர்கள் கேட்டாங்களே, பல இடத்துல கேட்டிருக்கிறாங்க. ரெண்டு காரியத்தை நினைப்பூட்டி செய்திக்குள்ள வர விரும்புகிறேன். ஒரு முறை கேட்டாங்க, ஆண்டவரே ஏன் எங்களால் இது செய்யக்கூடாமல் போயிற்று? அதுக்கு இயேசு பதில் கொடுத்தாரு, இந்த ஜாதி வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்று என்ன செய்வதில்லை, மாறாது. அப்போ ஒரு விசுவாசி ஒரு காரியத்தை சாதிக்க முடியலையா, உடனே நீ தீர்மானம் எடுக்கணும், என்னுடைய உபவாச குறைவு, என்னுடைய ஜப குறைவு. சிலர் உபவாசம் இருப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் இருக்க மாட்டாங்க. சிலர் உபவாசம் இருப்பாங்க, ஜெபமும் செய்வாங்க. இருதயத்துல வருத்தம் பாரம் இருந்துட்டே இருக்கும், ஆண்டவருக்கு கிரியை செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால இயேசு சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கோ இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். அப்போ இளைப்பாறுதலை கட்டளையிடணும்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வருத்தமும் பாரமும் மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஆகையினாலதான் இயேசு சொன்னார், நீ பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வரும்போது உன்னுடைய சகோதரன் பேர் உனக்கு ஒரு குறை அல்லது ஒரு வருத்தம் மனதுல ஒரு ஏதாவது அவனை குறிச்சு ஒரு அங்கலாய்ப்பு இருக்குமானால், நீ முதல்ல போய் அவனிடத்திலே ஒப்புரவாகி, அவனிடத்திலே அந்த நான் இப்படி ஒரு தப்பு செய்தேன், இல்லைன்னா உன்னை குறிச்சு என்னுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் இருக்கிறது, என்னை மன்னித்து விடு என்று சொல்லி ஒப்புரவாயிற்று நீ வந்து காணிக்கை செலுத்து, அது உனக்கு அங்கீகரிக்கப்படும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்போ நிறைய காணிக்க கொடுங்க, உழைக்கிறீங்க, கொடுக்குறீங்க, கர்த்தர் தர்றாரு, சந்தோஷமா செய்கிறீங்க. ஆனா எங்க ஒப்புரவாகணுமோ, எங்க நீங்க விட்டு கொடுக்கணுமோ, எங்க நீங்க நல்மனம் பொருந்தி வசனத்துக்கு செவி கொடுக்கணுமோ, அதை செய்யும்போ அதனுடைய பலனை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிரந்தரமாய் கர்த்தர் கட்டளை விடுவார். புரியுதா உங்களுக்கு? இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். அப்ப பாருங்க, எல்லாரும் சொல்லும்போ பாஸ்டரும் அதுல உட்படும், விசுவாசிகளும் உட்படுவாங்க. அப்போ எல்லாருக்கும் பாரம் உண்டு என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்னால சொன்னா, அப்போ இந்த சூழ்நிலைய நான் ஊழியத்துல இத சந்திக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு நபர் சொன்னாங்க, எனக்கு ஒரு உதவி செய்தீங்கன்னா நான் உங்களுக்கு சீக்கிரமா அதை திருப்பி கொடுத்துருவேன். சரி, எதுவானாலும் அவங்கள நம்பி அவங்களுக்கு உதவி செய்தோம். அவங்கள நம்பி என்ன செய்தோம் தெரியுமா? இனி ஒரு நபரிடத்துல இருந்து, கவனிக்கிறீங்களா விசுவாசிகள், இனி ஒரு நபரிடத்துல இருந்து வாங்கி அவங்களுக்கு உதவி செய்தோம். என் கையில இல்லாததுனால என்னிடத்துல அவங்களுடைய கஷ்டத்தையும் அவங்க துக்கத்தையும் அவங்க வேதனையையும் பார்த்து இனி ஒரு நபரிடத்துல இருந்து வாங்கி அவங்களுக்கு உதவியை செய்தேன். உதவியை வாங்கிட்டு சில வாரங்கள் தாண்டி அவங்க திருப்பி அந்த வாங்கின இடத்துல, இத்தனை நாள் நீங்க இவ்வளவு நாள் சொன்னீங்க, அவ்வளவு அதை நாங்க நம்பி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் திருப்பி கொடுக்கணும்னு, அந்த காசை திருப்பி கொடுக்கணும்னு சொன்ன வேளையில அவர்கள் கேட்ட கேள்வி சிந்திக்கும் போதெல்லாம் வருத்தத்தையும் பாரத்தையும் கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில நீண்ட மாதங்கள் சரியா என்னால புசிக்க முடியல, சரியா தூங்க முடியல. தூக்கத்துல படுத்திருக்கும்போ அரை மணி நேரம் கூட தூங்காத நாட்கள் உண்டு. திடீரென்று சொல்லி இந்த பாரம் நீ ஆட்கொள்ளும். உடனே எழும்புவேன், கதவை திறந்து இந்த சுற்றுவாட்டு இந்த ஆலயம் கட்டுவதற்கு முன்னால இந்த இடம் எல்லாம் சுற்றி ஆண்டவரே சமாதானத்தை தாரும். நான் ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை என்னால என்ன செய்ய முடியல. நான் சில மாதங்கள் சொன்னேன், மாதங்கள் தாண்டி வருடமும் ஆயிற்று, என்னால அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியல. இப்படி கூட மனதில் அந்த எண்ணம் வந்து
வாழ்வதை விட சாவது மேல் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியாததால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் பிசாசானவன் கொண்டு வந்தான். ஆனால் பல நாட்கள், பல மாதங்கள், இன்னைக்கு சொன்னா சில வருஷங்கள் அதற்காய் போராடி தெய்வ சமூகத்துல நான் தாழ்ந்திருக்க வேண்டிய, நான் ஒரு அந்த சூழ்நிலைய தருணம் செய்து விட்ட நினைக்கும்போ என்னுடைய இருதயத்தால் என்னால் தாங்க முடியாது. என்னுடைய இருதயம் நல்ல கடினமான இருதயம். என்னுடைய ஆரம்ப சின்ன வயசுல இருந்தேன் கொஞ்சம் வித்தியாசமானவன். என் சகோதரி இருக்காங்க தெரியும், இல்லைன்னா நான் நின்று வளர்ந்த என்னுடைய சித்தப்பா வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். இப்ப நான் அவங்களோட பேசும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, நீ எப்படி மாறிட்ட, எங்களுக்கு நம்பவே முடியலன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு இருதய கடினமுள்ள, மூர்க்கமுள்ள, வெறி உள்ள ஒரு மனுஷன் தான். எத்தனையோ நிலைகளில கையாண்டேன். ஆனா கடைசியாய் ஆண்டவர் சில புத்தியை தந்தார், சில ஞானத்தை தந்தார், சில விவேகத்தை தந்தார். அதற்குன்னே சிலர் வச்சு அந்த ஒவ்வொரு இடங்களை கையாண்டு கடைசியாய் அதை திருப்ப பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அந்த புத்தி தந்ததுனால அதை திருப்பி வாங்கின எல்லாருக்கும் கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதனால் அடைந்த வருத்தத்திற்கு கணக்கில்லை. காசு போனாலும் பிரச்சனை இல்லை. அவர்கள் வாங்கி அனுபவிச்சுட்டு திருப்பி பேசின வார்த்தைகள், அதை யோசிச்சா எத்தனை வருஷமானாலும் அந்த இருதயத்தை விட்டு மாறாத. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஆகையினால விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல வருத்தம், ஊழியர்களுக்கும் வருத்தம் வரும் என்பது மனுஷன். ஆகையினால எல்லாருக்கும் அந்த வருத்தம் வரும். பல இடங்கள்ல இதே போல காயப்பட்டிருக்கிறேன். 1-2 இடம் அல்ல. மற்றவர்களிடத்துல வாங்கி அவங்க படுகிற கஷ்டம், அவங்க படுகிற சூழ்நிலை, அவங்க படுகிற அந்த நெருக்கத்தை பார்க்கும்போது ஆண்டவரே ஜெபிக்கிறோம், எப்படியாவது ஒரு உதவி யாரு கூட இருந்தாவது செய்தா 10 நாள், 1 மாசம், 2 மாசம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில எல்லாம் கடந்த சிலரு வட்டியும் தரல, முதலும் தராமே போயிட்டாங்க. போட்டும் அதோட. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அப்ப வருத்தங்கள் எப்படியெல்லாம் வரும். நம்மளா நமக்கு வருத்தத்தை உண்டாக்குறதில்ல, சிலருக்காய் நாம் காலடி எடுத்து வைத்ததுனால சில வருத்தத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம். இந்த காலை வேளையில இயேசு சொல்றாரு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். அப்போ எல்லாரும் சொல்லும்போ நானும் உட்பட்டேன், நீங்களும் உட்பட்டீங்க. இந்த பூமியில் உள்ள அத்தனை மனுஷ குலமும் அதிலே உட்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் உங்களுக்கு, அநேகர் சொல்லுவாங்க, இந்த சூழ்நிலை நீங்க காப்பாற்றி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன். நோ 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 நோ, நம்பிராதீங்க, நம்பிராதீங்க. இப்ப ஆகையினாலதான் சில வருஷங்களா எவ்வளவு அழுதாலும் சரி, எவ்வளவு புலம்பினாலும் சரி, எவ்வளவு நம்ம பாக்கெட்ல இருந்தா கொடுப்போம். புரியுதா உங்களுக்கு? உங்க கையில இருந்தா நீங்க உதவி செய்யுங்க, இல்லைன்னு சொல்லல. நஷ்டப்பட்டாலும் நம்மோட என்ன செய்யும், நின்றுரும். நமக்கு அதை வேற யாரும் நம்ம வீடு தேடி வந்து காலிம்பெல் அடிக்கவோ, நம்மள ஒரு அவதூறான வார்த்தை பேசுவதற்கோ இடம் கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? இடையில நிற்கிறவனுக்கு இரட்ட கரவப்பழன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை நீங்க கேட்டிருக்கான், இடையில நிற்கிறவனுக்கு. அதனால நடுவில் போய் நின்னுறாதீங்க. ஆகையினால்தான் இது நான் அனுபவிச்சதுனாலயாக்கும் சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், தேவையில்லாத சில காரியங்களுக்கு ஜாமியனுக்கு என்ன செய்யக்கூடாது, இடையில போய் என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது. அவன் இனி தப்பு செய்ய மாட்டான்னு நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? இனி அவன் ஒரு வேண்டா காரியத்தை செய்ய மாட்டான்னு நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆக பைபிள்ல சாலமோன் ஞானி சொல்லும்போ வசனத்தை தெளிவா சொல்லுவான், தனக்கு அடங்காத வழக்கில் தலையிடுகிறவன் தெருவில போகிற நாயினுடைய காதை இழுத்ததற்கு சமம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? ஆகையினால இன்று இந்த காலை வேளையில வருத்தம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, நீங்க தேவை ஒண்ணே ஒண்ணு, இயேசுவை தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட்,
அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அன்று இளைப்பாறுதலை கொடுத்தார். இங்க சொல்றாரு எல்லாருக்கும் இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்ப இளைப்பாறுதல் தருகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், நான் அந்த வருத்தத்துல இந்த கரையாறனே, நான் அந்த துக்கத்துல இந்த கரையாறனே, அதை கர்த்தர் பரிகரித்தார். ஆனா என்ன கண்ணீல தள்ளி போட்டவங்க இன்னைக்கு வர ஒரு ஸ்டெப்பு அவங்களால தலை நிமிர்ந்து நிற்பதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்களை மனசார ஒரு நபர் ஏமாத்தினா, மனசார ஒரு நபர் வஞ்சிச்சா, எல்லாருக்கும் சொல்றேன், பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்களை ஒரு நபர் வஞ்சிச்சா, வேணும்னு உங்களை கண்ணீல தள்ளனா, நீங்க மனசார கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போ உங்களை கை பிடிச்சு கர்த்தர் தூக்கி விடுவாரு. உங்களை கண்ணீல தள்ளனாங்களே அவங்களுக்கு கர்த்தர் செய்ய வேண்டியது செய்வாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வளர்கிறதும் வளராதது கர்த்தருடைய காரியம், அது கர்த்தருடைய காரியம். ஆனா எதை பேசுறோம், யாரிடத்துல பேசுறோம், எதுக்கு பேசுறோம் என்பதை நம்ம தெய்வ பயத்தோடு அறிஞ்சிருக்கணும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தெய்வ பயம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து நான் தீமையை விட்டு விலகினேன். தீமைக்கு விலகுவதே, சொல்லுங்க வசனத்தை சொல்லுங்க, தீமையை விட்டு விலகுவதே. அவங்க வாழங்கட்டி வரிஞ்சு வந்த மாதிரி நானும் நின்று இருந்தா, ஒன்று தெய்வநாமம் தூஷிக்கப்படும், ரெண்டு நான் இன்னைக்கு இந்த இடத்துல ஊழியத்துல நில நிக்க முடியாது, இன்னைக்கு இவ்வளவு தைரியமா எனக்கு பேசவும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால நம்ம விசுவாசிகள் ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கா உங்க தேவைக்கா நீங்க கரெக்ட் பண்ணுங்க. உங்க கையில இல்லாதத இனி ஒரு ஆளு கூட வாங்கி இனி ஒரு ஆளுக்கு கொடுத்து நீங்க கண்ணீல மாட்டாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மனுஷனுக்கு கஷ்டம் வரும், சில சூழ்நிலைகள் விபரீதமா வரும், நம்ம ஏதோ உதவிகள் பலரிடத்துல நாட வேண்டியதான். சில வேளை கர்த்தர் நடத்துவார், சில வேளை யாரை கொண்டாயிலும் கர்த்தர் நடத்துவார், அது கர்த்தருடைய காரியம். ஆனா நம்ம விழிப்புணர்வோடு ஜாக்கிரதையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்ப இளைப்பாறுதல் தருகிற கர்த்தர். செய்திக்கு நேராய் வர விரும்புகிறேன். வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் போன வாரத்தில் யாத்திராகமம் 33:14-15 வாசித்தோம். நான் என் கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும், கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ ஆண்டவர் கூட வந்தா நமக்கு இளைப்பாறுதல். அப்ப கூட வருகிற ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கணும். நம்ம கூட எப்போதும் வருகிறவர் கர்த்தர். இன்றைக்கு எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33 முதல் 36 வரை உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் சத்தமா கொஞ்சம் கூட சத்தமா நல்லா வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்தில் இருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. போதும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதுல ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி கொடுத்ததா. அந்த சென்டென்ஸ் ஒன்று வாசிங்க. 33ஆம் வசனம், 34ஆம் வசனம். 33. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை
3 நாள் பிரயாணம், 3 நாள் யாத்திரை, 3 நாள் யாத்திரை வச்சு விடுங்க. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் யாத்திரை, 3 நாள் யாத்திரை. 3 நாள் யாத்திரைன்னு சொல்லிட்டு அவங்க ஏனோ தானோன்னு போகல. யாரு கூட போனது? யாரு கூட போனது? என்ன கூட போச்சு? பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்னாலே போனது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பைபிள்ல சொல்லுது, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய வசனம் ஒரு விசுவாசியோடு, விசுவாசியனுடைய குடும்பத்தோடு, விசுவாசியனுடைய பிள்ளைகளோடு இருக்குமானால் அவர்களுக்கு இடறல் வரவே வராது. வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியை அந்த இடத்துல வெளிப்படும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதுல சொல்லுது 3 நாள் பிரயாணம். இந்த பிரயாணத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லும்போ அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்து தெரியுமா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆரோனுடைய துளிர்த்த கோல், துளிர் விடுகிற, அப்படின்னா வளருகிற அனுபவம் அதற்குள் இருந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசி வசனத்தை வாசித்தால், வசனத்தை தியானித்தால், வசனத்தை கை கொண்டால் அவர்கள் குறுகி போக மாட்டார்கள், அவர்கள் துளிர் விட்டு வளருவார்கள். ஆமென். அப்போ ஒரு குடும்பம் வளராமல் இருக்கிறதானால் வசனம் அவர்களுக்குள் இல்லை என்பது இந்த அதிகாரத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் அதிகாரப்பூர்வமாய் சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? வசனத்தை நன்கு அறிய வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்னே சென்றது. அப்ப பெட்டிக்குள்ள ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது, சமூகத்து அப்பம் இருந்தது, 10 கற்பலகைகள், கற்பனைகள் அதற்குள்ளே இருந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ சாப்பிடக்குள்ள அப்பம் இருக்கு, மன்னா இருக்கு, துளிர்த்த கோல் இருக்கு, 10 கற்பனை இருக்கு. அவர்களை வழி நடத்துவதற்குரிய எல்லா உபகரணங்களும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இது இருக்கும்போ இந்த பெட்டி அவங்க ஏனோ தானோன்னு நினைச்சியல்ல, காணல. ஏனோ தானோன்னு காணவே இல்லை. உடன்படிக்கை பெட்டியில தேவனுடைய வார்த்தை இருந்தது. அப்ப இந்த வார்த்தை அவர்கள் என்ன செய்யல, நிர்விசாரமாய் காணவில்லை. புரியுதா உங்களுக்கு? நிர்விசாரமா காணல. ஆரோனுடைய துளிர்த்த கோல் நிர்விசாரமாய் காணவில்லை. அப்போ ஏதோ ஒரு நிலையில சில வருஷங்களுக்கு முன்னால அடித்தட்டுல இருந்தோம். நம்ம அடித்தட்டுல இருந்த நம்ம ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சொல்ல முடியும்? நான் இருந்த நிலைமையில இருந்து என்னை கர்த்தர் துளிர் விட செய்து என்னை வளர செய்திருக்கிறார் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். இல்ல துளிர் வரும்போது காய்ந்து போகிறதா? துளிர் வரும்போது யாராவது கிள்ளி எடுத்துட்டு போறாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைத்து எல்லாம் அறுவடைக்கு சமயமாகும்போ மீதியானியர்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அதே போல நடக்குதா? இந்த காலை வேளையில வசனத்தை தியானிக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்னே சென்றது. அப்போ உடன்படிக்கை பெட்டி முன்னால போனா ஆண்டவருடைய சில கிரியைகள் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட்,
அல்லேலூயா. இந்த வசனங்கள் உங்களுக்கு உள்ளால இருந்து கிரிய செய்தா நீங்க எங்க போனாலும் அந்த இடத்துல அது உங்களுக்கு வழிகாட்டும். ஆமென். ஆகையினால் நான் பைபிள் சொல்லுகிறது, பேதையானாலும் என்ன செய்ய மாட்டான், திசை கட்டு போக மாட்டான். ஒருவேளை உலக பிரகார படிப்பு அறிவும் இல்லாம இருக்கலாம், வேதத்தை கேட்டு வேத வசனத்தின்படி நடக்கிற விசுவாச குடும்பங்கள் அவர்கள் இடறி போக மாட்டாங்க, அவர்கள் கிறிஸ்துவில் நிலை நிற்பார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு முன்னால 3 நாள் பிரயாணம் அது எடுத்து சொல்லுது பாருங்க. 3 நாள் பிரயாணம். ஏற்கனவே இதுக்கு முன்னே எல்லாம் நீங்க வாசிச்சா மேக ஸ்தம்பம் போகும்போது இவர்கள் புறப்படுவார்கள். எத்தனை நாள் எங்கெல்லாம் போவாங்கன்னு யாருக்கு தெரியாது. ஆனா மேக ஸ்தம்பம் நிக்கும்போ இவர்களும் நிற்பாங்க. ஆனா இங்க குறிப்பா சொல்லுது 3 நாள் பிரயாணம். அல்லேலூயா. அப்ப 1 நாள் பிரயாணமானாலும் 2 நாள் பிரயாணமானாலும் 3 நாள் பிரயாணமானாலும் இளைப்பாறுவதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வசனம் அதுல சொல்லுது, வாசிங்க மறுபடியும். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்கள் முன் சென்றது. எவ்வளவு தெளிவா அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ ஆகையால இயேசு சொன்னார் புதிய ஏற்பாட்டுல, நாளைய தினத்தை குறிச்சு என்ன செய்யாத, கவலைப்படாத, உனக்கு இளைப்பாறுதல் ஸ்தலம் தேடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். இளைப்பாறுகிற ஸ்தலம். இளைப்பாறுதல்னு சொன்னா சந்தோஷம் கிடையாது. சாரி, சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த ஒரு இதுவும் அங்க வர முடியாது. சமாதானத்தை குலைக்கிற ஏதொன்றும் உள்ள வர முடியாது. இன்று இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்கிறோம். இந்த வசனத்துக்குள்ளால ஒண்ணு இதை அனுபவிச்சுட்டு நீங்களும் நானும் போகணும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அல்லனா இந்த 3 நாள்னு பைபிள்ல சொல்லுதே, இதனுடைய பதில நம்ம குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள் வாழ்க்கைக்குள் அனுபவிக்க வேண்டும். 3 நாள் பிரயாணம் புறப்பட்டார்கள். வசிங்க. 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்கள் முன் சென்றது. பாத்தீங்களா? தேடி காட்டும்படி. அப்போ நம்ம தேடி நடக்கண்டாம், நமக்கு அது தேடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால பைபிள்ல சொல்லுகிறது, நீ அதை பற்றி கொண்டால் அது உன்னை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை என்ன செய்யாத, விற்காது. சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை விற்காதே. நீ அதை காத்து கொண்டால் அதுவும் உன்னை காத்து கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில வசனத்தை நல்ல வாழ்க்கையில ஒன்று கூட அனுபவமாக்கி நீங்க ஜீவிக்கணும். வசனத்தின்படி நீங்க வாழ்வீர்களானால், பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். நீங்க அந்த லைன்ல வரணும். நம்ம ஜெபம் பண்ணி ஆராதிச்சுட்டு போகிறதல்ல, அது உங்களுக்கு எனக்கும் உரிய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், அதான் முக்கியம். உத்தமம் இருக்கணும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. ஆகையினால இந்த பகல் வேளை வேத புஸ்தகத்தை நன்கு ஆராய்ச்சி செய்ய, தியானிக்க நீங்களும் நானும் சொல்றது, 3 நாள் பிரயாணத்திலே அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு முன்னால சில குடும்பக்காரங்க முன்ன நிக்கிறாங்களா? இன்னைக்கு காலையில அதை பிடுங்கி சைட்ல வைங்க, கர்த்தரை முன்னால நடத்துங்க. ஆமென்.
போன வாரம் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை நீங்க முன்ன வச்சு பாருங்க. இந்த வாரத்துல இந்த இன்றையில இருந்து ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இது ஆண்டவரை ஏதோ ஒரு வேலைக்காரனை போல தேவைக்கு வாரு ஆண்டவரே, நம்ம வேலைக்காரன் அவர் கிடையாது, நாம் அவருடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் சித்தம் நம்ம செய்தா நம்ம போற இடம் எல்லாம் அவர் வருவார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை மீறும் போது அவர் விலகுவார். ஆமென். பிலேயாம் கழுதையை கொண்டு போனாய். ஆண்டவர் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னாரு, நீ இதுல கால் வைக்காதாப்பா, இது உனக்கு ஆகாது. ஆனாலும் ரெண்டாவது முறை ஆட்கள் அவன் வீடு தேடி வந்ததும் போய் உட்கார்ந்துட்டு கேட்கிறான், சொல்லு ஆண்டவரே, நீர் பேசுவாப்பா. ஏய், ஏற்கனவே கர்த்தர் ஆலோசனை தந்தாச்சு, ஆனாலும் மீறி ஒரு போராட்டம். எதுக்கு போராடி ஜெபிக்கிறோம் என்கிற விவேகம் நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, நம்ம எது தெய்வ சித்தத்துக்கு மீறி போராடி ஜெபிக்குமோ, பிடிவாதமா ஜெபிக்குமோ, ஆண்டவர் தருவார், வச்சுக்கப்பா, நீ வச்சுக்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொஞ்சம் சம்பளம் குறைவா இருக்கும், நல்ல சமாதானத்தோட அதுல இருக்குன்னா அமைதியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தலை பெருசா இருந்தா கனமும் எப்படி என்ன செய்யுமா சொல்லுங்க? தலை பெருசா இருந்தா அதுக்கேற்ற கனமும் இருக்கும். பெருசா எதிர்பார்க்கும்போ பெருசுல சில வேளை நம்ம சிக்குவோம். பிரைஸ் தி லார்ட். கையில தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். புரியுதா உங்களுக்கு? 3 நாள் பிரயாணத்துல இளைப்பாறும் ஸ்தலத்தை அவர்களுக்கு காட்டும்படி, தேடி காட்டும்படி. அப்ப நம்ம தேடண்டா, நம்ம வசனத்தின்படி செய்ய வேண்டியதை செய்தா நமக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் தேடி காட்டுவாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில காரியம் எல்லாம் ஜெபம் பண்ண கூட இல்ல, சில காரியத்தை மனசுல கூட யோசிக்கல, ஆனா கர்த்தர் சிலதை செய்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? சில பிள்ளைகள் விசுவாசிகள் சொல்ல கேட்டிருக்கேன், இந்த காரியம் எல்லாம் நடக்கும்னே நான் நினைக்கல, ஆனா நடந்து அதை செய்தது கர்த்தர். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த அந்த உடன்படிக்கை பெட்டி தேடி காட்டும்படி முன்னால போயிட்டான். அப்போ தேடி காட்டுகிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நமக்கு தேவையானதை தேடி நமக்கு கொடுக்கிற ஒரு தெய்வம். அவ்வளவு பெரிய ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாழ்க்கையில பஞ்சங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில பசி பட்டினி இருக்கலாம், வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாம பாதகமா இருக்கலாம், ஆனாலும் நம்ம ஆண்டவரை முன்ன வச்சத அதே லைன்ல தான் நம்ம போயிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நிறைய கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கிறவங்களால முன்னேற முடியாது விசுவாசத்துல. புரியுதா உங்களுக்கு? கேள்வி கேட்கிறவங்கள நமக்கு விசுவாசத்துல முன்னேற்றி கொண்டு போக முடியாது. ஆனா முன்னேறி போகணும்னா அது நமக்கு தேடி காட்டும். அதுக்குள்ள இருக்க நமக்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் அதற்குள்ள இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்கள் முன் சென்றார்கள். அப்போ வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய நடத்துதலை வாழ்க்கையில அனுபவிப்பீங்க. இந்த காலை வேளையில அத்தனை பிள்ளைகளுக்கும் சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்றேன், இந்த வசனத்தை நீங்க கனம் பண்ணி நீங்க செய்வீங்கன்னு சொன்னா அவர் நினைச்சத உங்களுக்கு செய்வார். உங்க மரண நாள் வரை ஒரு நாள் கூட ஒரு இடத்துல வெட்கப்படுவதற்கு, தலை குனிவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அனுமதிக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையா என்ன செய்வதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. அதனுடைய 5ஆம் வசனம் 66:5. நீ உன்
மட்டில் இரு. இல்லை. 5ஆம் வசனம் 66:5. ம் 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 மைக்கில் ஒரு ஆள் வாசிங்க சத்தமா. ம் கர்த்தருடைய வசனத்துக்கு ம் நடுங்குகிறவர்களே, நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக. நல்லா கவனிங்க. நம்ம பகைச்சிட்டு நம்ம கடிந்து கொண்டு அவங்க என்ன பண்ணினாலும் ஆண்டவர் அதற்கு உடன்படவே மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த வசனத்தை நீங்க அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா அதுல ஒரு சென்டென்ஸ் இருக்கு. வாசிங்க. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்த்தேன். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த பகல் வேளையில உள்ளம் உடைஞ்சு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் இந்த பகல் வேளையில இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அதுல இவ்விதமாய் சொல்லு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. ஆவியில ஒன்று சிறுமை ஜீவிதத்துக்குள்ளால ஒன்று நம்மளால அல்ல, எல்லாம் அவரால தான் ஆகும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் நினைச்சா நடத்தி காட்டுவேன், நான் நினைச்சா பேசி காட்டுவேன், நான் நினைச்சா இதுவும் பண்ணுவேன். இதுக்காக இல்லவே இல்லை. நம்ம பண்ணுவோம், அது நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? நம்ம அப்படி பண்ணனா நம்மையே காயப்படுத்தி கொண்டிருக்கோம். ஒரு விசுவாசி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தெய்வ பிள்ளை செய்ய வேண்டியது ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில். இது வெளியே யாருக்கும் தெரியாது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியில் நொறுங்குண்டு. அதனாலதான் இயேசு சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆவியில எளிமை வந்தா தெய்வ ராஜ்யத்தை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க வேண்டாம். ஆனால் இங்கே சொல்லுகிறது ஆவியில் நொறுங்குண்டு. அப்போ உள்ளம் உடைஞ்சா வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். உள்ளம் உடைஞ்சா வசனம் என்ன செய்யும்? இன்னைக்கு கேட்கிற பிரசங்கம் உள்ள கிரியை செய்யும். உள்ளம் உடையாம அப்படியே இருப்பீங்க. அப்படின்னா ஒரு கப்பு தண்ணியை எடுத்து இந்த நல்ல கிரானைட் கல்லு ஊத்தியாச்சுன்னா என்ன செய்யும்? இப்போ என்ன செய்யும் சொல்லுங்க? விட்டா என்ன செய்யும்? பல இடங்களுக்கு சிந்தினது. பல இடங்கள்ல பிள்ளைகள் நடக்கும்போது கவனம், தண்ணி இருக்கு சறக்கும். பல இடங்கள்ல சிந்தம். இருதயம் நொறுங்கல்லைன்னா விளையதல்ல. வார வசனம் எல்லாம் யாருக்கோ போகுது, யாருக்கோ பேசுறாரு, என்னோ பேசுறாரு, இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு பெரிய ஸ்பாஞ்ச், ஒரு பஞ்சி வச்சுட்டு அதுல நீங்க தண்ணியை ஊத்துனா என்ன செய்யும்? தண்ணியை ஊத்துனா என்ன செய்யும்? வெளியே சிந்தவே சிந்தாது. இன்னும் ஒன்றுனா வரட்டும்னு சொல்லி அது காத்து இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள்ல சொல்லுது, கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை கர்த்தர் பொறுத்துக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவியில் நொறுங்குண்டு, ஆவியில் நொறுங்குண்டு. அடுத்து சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த காலை வேளையில எந்தெந்த இடத்துல நம்ம நொறுக்கப்பட வேண்டுமோ ஒன்று நொறுக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார்.
அல்லேலூயா. வசனம் நமக்குள்ள கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு எந்த இடம் நொறுங்கணுமோ, எந்த இடத்துல நம்ம உடைச்சு கர்த்தர் உருவாக்க விரும்புகிறாரோ அதற்கு நம்ம விட்டு கொடுப்போம். வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுங்க. கர்த்தருடைய கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, நம்ம உள்ள உடைஞ்சு நம்ம ஒப்பு கொடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய நினைத்திருப்பதை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு செவி கேட்கவும் இல்லை, யாருக்கு இருதயத்துல தோன்றவும் செய்யாது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஆகையினாலதான் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியது செய்யும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நான் கிரியை செய்வேன். யாரும் தடுக்க முடியாது. உங்க நன்மை உங்க கையில வரும். நீங்க அனுபவிக்க வேண்டிய சுகம் நீங்க அனுபவிப்பீங்க. உங்க வீட்டுக்குள்ள நிக்க வேண்டிய சமாதானத்தை ஒருத்தனும் தடுக்க முடியாது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த காலை வேளை நம்முடைய எண்ணங்களுக்கு ஒரு மாற்றம் வரட்டும். என்னுடைய சமாதானத்துக்கு எதிரானது அவங்க தான், என்னுடைய நன்மைக்கு எதிரானது அவங்க. நோ 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 நோ. வசனம் இன்னைக்கு ஆவியில நொறுங்கொண்டு சிறுமைப்பட்டு நீ கர்த்தரை நோக்கி பார்ப்பேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு. இது பாஸ்டர் சொல்லுகிற வார்த்தை அல்ல, ஏசாயாவை கொண்டு தெய்வ ஜனத்துக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் நோக்கி பார்த்தா அக்கினி ஜுவாலைக்கு ஒத்த கண்களை உடைய தெய்வம். நோக்கி பார்த்தால் அது பார்த்தது மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னால எந்த ஒரு வல்லமையும் தலை தூக்குவதற்கு என் கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை ஒன்று நோக்கி பார்த்தா எந்த வல்லமையும் எனக்கு முன்னால நிக்க முடியாது. எத்தனை பேர்? அல்லேலூயா. உதாரணமா சொல்றேனே, ஆகார் வனாந்தரத்துல அந்த பிள்ளைய போட்டுட்டு தூரத்துல போய் நின்னுட்டு, பிள்ளை சாகிறதை என்னால சகிக்க முடியல ஆண்டவரே, பிள்ளை தண்ணி இல்லாம நான் வறண்டு கூப்பிடுகிறத என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி ஜெபம் பண்ணுனா. நல்லா கவனிக்கணும். நோக்கி வானத்தை நோக்கி அபயமிட்டா. ஆண்டவர் கேட்டார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவிச்சது? இப்போ பிள்ளையோடு ஆகாரின் கண்ணை திறந்தார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், நீரூற்று பக்கத்துல இருந்து தண்ணியை குடிச்ச கொடுத்தாச்சு. ஆண்டவர் சில வாக்கு பண்ணினார். ஆண்டவர் சில வாக்கு தத்தம் பண்ணினார். அவன் எப்படி இருப்பான், அவனுடைய சுபாவம் எப்படி இருக்கும், அவனுடைய கை எப்படி இருக்கும்னு சொல்லி. இன்றைக்கு வர அது அப்படியே தான் இருக்கு. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியில நொறுங்குண்டு ஜெபிக்கிற ஜெபம் நல்ல வாக்குத்தத்தம் வரும். ஆவியில நொறுங்காம ஜெபிக்கிற ஜெபம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் வரும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அவங்க தேசத்துக்கு யாருதான்? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க, அங்க சொல்லி இருக்கு. நான் அந்த பகுதி போகல, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினபடினால சொன்னேன். அவ ஜோமன் அவளுக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம் எப்படி இருந்தது, நமக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தம் எப்படி இருக்கிறது, அதை இன்னைக்கு ஒரு தற்பரிசோதனை செய்ய வேண்டும். அடுத்து சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை பகைச்சு உங்களை அப்புறப்படுத்தி. இது விசுவாச லைன்ல உள்ளவங்க. விசுவாச லைன்ல உள்ளவங்க. சிலரு எல்லாரையும் பகைப்பாங்க, எல்லாரையும் ஒதுக்குவாங்க, அவங்க செய்கிறதா சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு பின்னால, உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவர் காணப்படுவார். அல்லேலூயா. அப்போ தாழ்மை உள்ளவங்களுக்கு, ஆவியில சிரமப்படுகிறவர்களுக்கு, இருதயம் நொறுங்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். மற்றவங்க நம்மளை பகைச்சு வீராப்பு காட்டுகிறவங்களை அவர்களை வெட்கத்துக்கு நடத்தி நமக்கு சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு விரும்புகிறீங்க?
தலைக்கு மேல கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் சந்தோஷப்படணும்னு விரும்புகிறீங்க? யாரு பகைச்சாலும் நீங்க அவங்க மேல பொறுப்பு வெறுப்பு ஒண்ணும் காட்ட வேண்டாம். நீங்க அவங்க வலது பக்கம் வர்றாங்களா, நீங்க இடது பக்கம் போங்க. அவங்க இடது பக்கம் வர்றாங்களா, நீங்க வலது பக்கம் போங்க. கர்த்தருக்கு பயந்து உங்க வாழ்க்கையை காத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்தி நமக்கு சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தருடைய காரியம். ஆமென். உன்னதத்துல இந்த எத்தனை எண்ணம் மண்ண நாக்குது, மண்ண நக்கின்றிருந்தது உன்னதத்துல இருக்கிறது. அவர் சிறியவனை கைகளை தட்டி கத்திரிக்க நன்றி செலுத்துவோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைப்பார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இது போல உங்களை சிலர் நிந்திக்கலாம். சிலர் இது வெளியே சொன்னதுனால என் காதுக்கு வந்தது உங்களுக்கு சொன்னேன். இது போல வெளியே வராம நிறைய பேருக்கு மனசுல இருக்கலாம். அவங்கள விட நான் வளருவேன், அவங்கள விட நான் உயருவேன், அவங்கள விட நான் மேல இருப்பேன். அப்படி வேண்டவே வேண்டாம். கர்த்தர் என்ன எங்க உட்கார வைக்கிறாரோ, தரையானாலும் அல்ல, ஒரு மாடி ஆனாலும், 2 மாடி ஆனாலும், 3 மாடி ஆனாலும், 4 மாடி ஆனாலும், எவ்வளவு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ அதற்கு ஏற்றபடி நீங்க இருங்க. இருதயத்தில் மனநேட்டிமை வராதபடி மரண நாள் வரை உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமாயா, இது வாயால சொன்னது காதால கேட்டு வந்துச்சு. நான் இன்னைக்கு வரை கேட்க போனேனா? நோ, கேட்கவே போகல. கர்த்தர் கிருபையினால கர்த்தர் அந்தையும் சுதந்தரிக்க கர்த்தர் எனக்கு பாராட்டின அன்புக்காய் என் ஆண்டவரை நான் உயர்த்துகிறேன். ஆமென். இது மனுஷனால் கூடாதது, தேவனால் கூட. உங்களால முடியலையா? உங்களால இத்தனை வருஷம் பாடுபட்டு முடியலையா? இன்னைக்கு இந்த வசனத்தின்படி விட்டு கொடுங்க. அவர் உங்களுக்கு முன்ன போகட்டும். அவர் உங்களுக்கு தேடி உங்களுக்காக சிலதை தேடி கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் ஆகும்னு சொல்லி அவர் சொல்லாக கட்டளையிடம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இதே மாதிரி இன்னும் நிறைய சொல்ல முடியும். இதுக்குள்ள இருந்து உள்ளதை சொல்லலாம். நான் அந்த பகுதிக்கு போகல. இந்த காலை வேளை தெய்வ பிள்ளைகளே, இதே அனுபவம் உங்க கையில இருந்து வாங்கி சாப்பிட்டவங்க பண்ணி இருக்கலாம். அதை குறித்து நீங்க ரொம்ப டென்ஷன் அடிக்க வேண்டாம். ஒரு நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வசனம் நீங்க அதுல பாருங்க. ஒண்ணு, கர்த்தர் மகிமைப்படுவாராக. நம்மை பகைச்சு, உங்களை பகைச்சிட்டு, உங்களை அப்புறப்படுத்தி வச்சுட்டு கையும் விரிச்சு ஆராதிச்சா தெய்வம் கேட்பாரா? எஸ்ஐயாவில தான் ஒரு வசனம் வரும். 33:1 வாசிங்க. எஸ்ஐயா 33:1. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ. நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ கொள்ளையிட பண்ணி தீர்த்த பின்பு நீ கொள்ளையிட்டு ஆண்டவர், ஏன் நீங்க அந்த வசனத்தை நல்லா ஒண்ணு தியானிக்கணும் வீட்டுல போய். ஏன் ஆண்டவரை இத்தனை வருஷமா இவங்க எனக்கு விரோதமா எழும்பி உமக்கு இதுவரை அவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியலையா? அவன் கொள்ளையிட்டு இதுவரை தீரல்ல, கொள்ளையிட்டு ஒரு நாள் தீரும். ஆமென். அவன் துரோகம் பண்ணி இதுவரை முடியல, அவன் துரோகம் ஒரு நாளைக்கு முடியும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பிறகு கர்த்தருடைய கை அவனுக்கு என்ன செய்யணும்னு அவர் அந்த காரியத்தை பார்த்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொள்ளையிட்டு தீர்ந்த பின்பு, நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு நேரே அதை கறங்கி வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு சக்கரத்திலேயே நம்ம சுற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு சக்கரம் சுலோவா சுற்றும், சிலருக்கு சக்கரம் வேகமா சுற்றும். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் செய்ய வேண்டிய கிரியை அவர் ஏற்ற வேலையில செய்வாரு. நீங்க வசனத்தை பயந்து கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இருப்பீங்கன்னா கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய இன்று முதல் இனி கொஞ்ச நாள் தான் இருக்கு, உங்களுக்கு இளைப்பாறுதலை தேடி கொடுக்க, உங்களுக்கு நன்மையை தேடி கொடுக்க உடன்படிக்கை பெட்டி முன்ன சொல்லட்டும். நீங்க முன்ன போகாதீங்க, வசனத்தை முன்ன விடுங்க. நீங்க பின்னால நில்லுங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க பின்னால நில்லுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க பின்னால நில்லுங்க. எல்லாவற்றையும் பார்க்கிறவர், எல்லாவற்றையும் அறிகிறவர், எல்லாவற்றையும் நடத்துகிற அவர் கிரியை செய்வார். எழும்பி நிற்கலாம். அடுத்த வாரம் இதை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய கரங்களில் இன்று இந்த பகல் வேளையில ஒரு மனதோடு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நான் நடக்கணும், எனக்கு விரோதமா என்ன வந்தாலும் நான் அதை குறித்து துக்கப்படவில்லை. பல வேளைகளில் வருத்தங்கள் வந்திருக்கலாம், பாரங்கள் வந்திருக்கலாம், சஞ்சலங்கள் வந்திருக்கலாம், கண்ணீர்கள் வந்திருக்கலாம். இன்று இந்த காலை வேளையில பைபிள் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ ஒரு இளைப்பாறுதலை தருகிற பரிசுத்த ஆவியானவர், இளைப்பாறுதலை தருகிற கர்த்தருடைய ஆவியானவர் இன்று இந்த பகல் வேளை பரலோகத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களோடு, ஒவ்வொரு பிள்ளைகளோடு, ஒவ்வொரு ஜீவித நிலைமைகளோடு ஆண்டவரோடு சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த பகல் வேளையில தெய்வ பிள்ளைகளே, நமக்கு இளைப்பாறுதல், நமக்கு சமாதானம், நமக்கு ஒரு தெய்வீக நிறைவை தானம் செய்கிறவர் மனுஷன் அல்ல, கர்த்தர். கர்த்தருடைய கைகளில் முழுமையாய் ஒப்பு கொடுத்து போன வாரம் தியானித்தோம். என் சமூகம் உனக்கு முன்னால சொல்லும், உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் ஏற்படுத்துவேன். இன்றைய தினம் அன்று அப்படியானால் கர்த்தர் நமக்கு முன்னால போகணும். 2 இன்றைக்கு தியானித்தோம், ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி வளருகிற துளிர்க்கிற ஒரு ஆரோனுடைய கோல், சமூகத்து அப்பம், 10 கற்பனைகள், இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. இது அவங்க சுமந்துட்டு போக 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 அவங்களுக்கு என்று சொல்லி ஒரு இளைப்பாறுதலுக்கு இடத்தை அந்த உடன்படிக்கை பெட்டி தேடி கொடுக்கும்படி, அது எவ்வளவு ஜாக்கிரதையாய், எவ்வளவு விழிப்புணர்வோடு, எவ்வளவு பாருங்க தேடி கொடுக்கும்படி. அப்ப நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவதற்கு எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு உண்மை, எவ்வளவு உத்திரவாதத்துவம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பகல் வேளையில ஆண்டவருடைய கைகளில நம்மை முழுமையாய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா என்று இந்த காலை வேளையில எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளால உம்முடைய வசனம் எங்களுக்கு முன் செல்லணும். எங்க கால்களுக்கு தீபமாய், எங்க குடும்பத்தினுடைய எல்லாருடைய கால்களுக்கும், அது யாரையும் கர்த்தர் ஒதுக்குகிறவர் அல்ல, அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கரங்களில் ஒரு மனதோடு பாரத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உம்முடைய வசனத்துக்கு நடங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்க. உம்முடைய வசனத்தின்படி நான் வாழணும் ஆண்டவரே. ஆவியில சிரமைப்பட்டு நொறம் கொண்டு வசனத்தை நோக்கி பார்க்கிறவனை விடுவிப்பார். ஆவியில ஒரு மாற்றம் வரட்டும். வெளியே நம்ம அழுகிறது மனுஷன் காண்கிறதல்ல, உள்ளால ஒரு உடைவு, உள்ளால ஒரு மாற்றம் ஜீவிதங்களுக்குள்ள, ஜீவித நிலைமைகளுக்குள்ளால இந்த நாட்களில் வெளிப்பட பிரதிபலிக்க செய்ய ஓடா சப்கனா அங்க ரேகனா ரீபா சப்கரே காராதியா. ஒருவேளை நமக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க, நமக்கு வேதனை கொடுத்தவங்க, நமக்கு துன்பத்தை கொடுத்தவங்க கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று சொல்லி இருப்பாங்கன்னா, ஒருவேளை இந்த காலை வேளையில நமக்கு தெரியாது அவங்க நமக்கு கொடுத்த கஷ்டம், நமக்கு தெரியாது அவங்க கொடுத்த வேதனை, மறைமுகமா சிலது பண்ணி இருக்கலாம், நேர்முகமா பண்ணி இருக்கலாம். ஆனா கர்த்தர் மகிமைப்படுவாராக சொல்லும்போ இந்த காலை வேளையில வசனம் சொல்லுகிறது, அவர்ன்னு சொன்னா தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர்களுக்கு துக்கமாயும் நமக்கு சந்தோஷமாயும். யார் இந்த பகல் வேளையில உள்ளத்தை உடைச்சு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களோ, இந்த காலை